இங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து பேய் இருக்க வீட்டை கேப்சர் பண்ணி யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மர்மமான புக்கு கிடைக்க அதுல இருக்க ஒரு நோட்ஸை ஃபாலோ பண்ணி சுடுகாட்டுக்கு போய் மந்திரம் பண்ணி பேய் எலுமிச்சம்பழத்துல வர வைக்க அந்த பேய் இவங்க வீட்டுல எல்லா சமயம் பார்த்து இவங்க செஞ்சு வைக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கின அவங்களுமே அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு கப்பல போட்டு அடைச்சு ஒரு தூரமான இடமா பார்த்து தூக்கி போட்டு வந்துடுறான். ஆனா அந்த எலுமிச்சம்பழமும் இரவுக்கு முன்னாடியே அவனோட வண்டியிலே ஏறி அவங்க கூட வீட்டுக்கு வந்துருது. இதெல்லாம் பாக்குற எல்லாருமே வேற வழி இல்லாம திரும்ப அந்த அகோரிக்கிட்டே போய் எங்களை காப்பாத்துங்க சொல்லி கேட்க அதுக்கு அவருமே மந்திரிச்ச கருப்பலையை கொடுத்துட்டு இதை அந்த எலுமிச்சம்பழத்தை சுத்தி போடுங்க, அதை தாண்டி இதால வர முடியாதுன்னு சொல்ல அதே மாதிரி இவங்களும் செய்ய அந்த ஆவியாலையும் வெளியே வர முடியல. அப்போன்னு பார்த்து ஹீரோட மாமா பையன் கொஞ்ச நாள் இவங்க கூட தங்கலாமன்னு வரான். அங்க வந்து அவனுமே சும்மா இல்லாம அடடா பசி தாங்கலையாண்டு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிடறான். அப்ப அந்த ஆவியுமே இதுதான் சாக்கண்டு மொத்தமா அவன் உடம்புக்குள்ள பூந்துருது. அப்படியே சும்மா இல்லாம இவன் வழியாவே எல்லாத்தையுமே திக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஆவிக்கு சோறு போடணும்ன்றதுக்காக கம்பெனில எல்லாருமே ஓவர் டைம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவுதான் என்னதான் தின்னாலும் அந்த ஆவிக்குமே பசி தீரவே மாட்டேங்குது. சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டலாமன்னு ஹீரோட ஃப்ரெண்டுமே உனக்கு எது கொடுத்தா நீ போவன்ட்டு கேட்க அந்த ஆவியுமே என்னோட பேரு பகாசூரி நாயக், நான் எங்க அண்ணன் போட்டாலும் சாப்பிட போயிடுவேன். எதுக்குன்னா என்னோட பசியை மட்டும் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்னோட அம்மா தான் அவங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டி என்ன நல்லாவே பாத்துக்கினாங்க. ஒரு நாள் அவங்களுக்குமே உடம்பு சரியில்லாம அவங்களுமே இறந்துட்டாங்க. அப்பையில இருந்து எனக்கு வீட்டுல எதுவுமே சாப்பாடு இல்லாம நானுமே பக்கத்து வீட்டுல போய் சாப்பாடு கேட்டேன். ஆனா எல்லாருமே உன்னோட பசி எங்களால தீர்க்க முடியாது, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் நினைச்சிட்டு நானுமே எங்க அம்மாவோட சமாதியில உட்காந்து அழுதுட்டு இருக்கும் பொழுது அந்த சமயம் பார்த்து யாரும் உங்களுக்கு படைக்கிறதுக்காக சாப்பாடு வச்சிருந்தாங்க. அப்படியே அங்க நான் டெய்லி சாப்பிட்டு என்னோட பசியை போக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் ஜெமின் இறந்துட்டாரு சொல்லிட்டு அவருக்கு படையல் வச்சாங்க. அதையும் நான் எப்பயும் போல எடுத்து சாப்பிடல. ஜெமினோட பையன் என்ன பார்த்துட்டு என்னோட அப்பாவோட சாப்பாடைய சாப்பிடறோம் சொல்லி என்ன கல்லாலே அடிச்சே கொண்டுட்டான். அப்படி ஒரு நிறைவேறாத ஆசையில இறந்ததுனால தான் இப்ப நான் வந்திருக்கேன்னு சொல்றான். இவன் கதையெல்லாம் கேட்ட அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே பிளான் பண்ணி இவனை சுத்தி நடக்கிற எல்லா ஃபுட் காம்படிஷனுக்கு கலந்துக்க வச்சு நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதன் மூலியமா அவங்க ஓபன் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ரெஸ்டாரண்ட்டுக்குமே இடத்த வாங்கிடுறாங்க. அப்படியே ஒரு நாள் ஹீரோவோட மாமாவும் தன்னோட பையனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் பொழுது எல்லாருமே பகாசூரியா அனுப்ப மனசுல ஆட்டியுமே அந்த அகோரியுமே இவனுக்கு மோச்சம் கொடுத்து அனுப்ப சொல்றாரு. அவனுமே என்னோட அம்மாவுக்கு பிறகு நீங்க தான் எனக்கு பசினா என்னன்னு தெரியாம பாத்துக்கிட்டீங்க. இப்ப நானுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என் மனசுலயுமே எந்த கவலையும் இல்ல, எனக்கு நீங்க மோச்சம் கொடுத்துருங்க சொல்லி இவனுமே மோச்சம் வாங்கி போயிடுறான். அப்படியே ஒரு நாள் நம்ம ஹீரோவுமே மேனேஜர் கிட்ட ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா எனக்கு அடுத்து வரவங்கள நீங்க திட்டாம இருங்க சார்னு சொல்றான். அப்படியே ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கிட்டயுமே லவ் சொல்லி ஓகே பண்ணிடுறான். மேனேஜருமே திருந்தி எல்லா எதிர்க்குமே அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுறாரு. இவங்களுமே கடைசியா ஒரு வழியா பகாசூரா பேர்லயே அந்த ரெஸ்டாரண்ட்டுமே ஓபன் பண்ணிடுறாங்க.